நிகழ்வு. எருசலேமின் ஆயராக தூய சிரில் இருந்த காலகட்டத்தில் எருசலேமில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. மக்களெல்லாம் உணவின்றி பட்டினியில் தவித்தார்கள். இதை பார்த்த சிரில் ஆலய உடைமைகளை விற்று அதிலிருந்து கிடைத்த வருமானத்தை கொண்டு மக்களின் பசியை போக்கினார். இது பிடிக்காத ஒரு சில தலைவர்கள் சிரில் ஆலய சொத்துக்களை வீணடிக்கின்றார் என்று குற்றம் சுமத்தினார்கள். அப்போது அவர் அவர்களுக்கு அளித்த பதில், திருச்சபையும் மக்களும் வேறு வேறா என்ன? மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதற்கு திருச்சபையின் ஆலயத்தின் உடைமைகளை விற்றுக் கொடுப்பதிலே என்ன தவறு இருக்கின்றது என்றார். இதற்கு அவருடைய எதிரிகளால் ஒன்றும் பேச முடியவில்லை. நல்மனதோடு நாம் மக்களுக்கு நல்லது செய்கின்றபோது அதற்கு எதிராக ஒரு சிலர் பேசித் திரிவார்கள். அத்தகையவர்களுக்கு நாம் எப்படி பதிலளிக்க வேண்டும் என்பதை சிரிலின் வாழ்வில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் வழியாக அறிந்து கொள்ளலாம். வாழ்க்கை வரலாறு. சிரில் எருசலேம் நகரில் 315ஆம் ஆண்டு ஒரு செல்வச் செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார். சிரிலின் தந்தை அவர் மீது அதிகமான அன்பு வைத்திருந்தபடியாலும் அவருக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதாலும் அன்றைய காலத்தில் எருசலேமில் தலைசிறந்த ஆசிரியராக இருந்த ஒருவரிடம் அனுப்பி வைத்து அவருக்கு கல்வியறிவை கொடுத்தார். சிரிலும் கல்வியில் சிறந்தவராய் விளங்கி வந்தார். குறிப்பாக சிரிலின் விவிலிய அறிவைக் கண்டு எல்லாரும் வியப்படைந்தார்கள். படிப்பை நிறைவு செய்த சமயத்தில் சிரிலுக்கு குருவாக மாற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அதன்படியே அவர் குருவானவராக மாறினார். அப்போது சிரிலிடம் இருந்த அறிவையும் ஞானத்தையும் கண்ட எருசலேம் நகர ஆயர் மார்க்கஸ் அவரை புகுமுக பயிற்சி பெறுவோருக்கு பொறுப்பாளராக நியமித்தார். சிரிலும் தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை மிகச் சிறப்புடனே செய்தார். சிரில் புகுமுக பயிற்சி பெறுவோருக்கு பொறுப்பாளராக இருந்த சமயத்தில் திருமுழுக்கு பெறுகின்றபோது எத்தகைய மனநிலையோடு பெற வேண்டும், அதற்காக ஒருவர் எப்படியெல்லாம் தன்னை தயார் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய நிறைய எழுதினார். அது மட்டுமல்லாமல் நற்கருணை வாங்குகின்றபோதும் எத்தகைய நிலையோடு வாங்க வேண்டும் என்பதை பற்றி நிறைய எழுதினார். இன்னும் சொல்லப்போனால் சிரில் அளவுக்கு நற்கருணையை குறித்து யாரும் அதிகமாக பேசியதில்லை என்று சொல்லலாம். இப்படி பல்வேறு கருத்துக்களை குறித்து திறம்பட எழுதியும் புகுமுக பயிற்சி பெறுவோருக்கு நல்லவிதமாக பயிற்சியும் கொடுத்து கொண்டிருந்த சமயத்தில் எருசலேமின் ஆயர் மார்க்கஸ் இறந்து போனார். இதனால் சிரில் எருசலேம் நகர ஆயராக பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இச்சமயத்தில்தான் கிறிஸ்துவின் இறைத்தன்மையை மறுத்து பேசும் ஆரியபதம் தலைவிரித்து ஆடியது. இதனை சிரில் மிக கடுமையாக எதிர்த்து பேசினார். இதனால் ஆரியபதத்தை தூக்கி பிடித்த அக்கரியாஸ் என்ற செசாரிய நகர் அவரோடு சேர்ந்த ஒரு சிலர் சிரிலுக்கு எதிராக கலகம் செய்தார்கள். இதனால் சிரில் 3 முறை நாடு கடத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இறுதியில் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும் பொருட்டு ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்தில் சிரிலின் வாதம் சரியானது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால் அவர் மீண்டுமாக எருசலேமின் ஆயராக உயர்ந்தார். சில காலம் ஆயர் பணியைச் செவ்வனே செய்து கொண்டிருந்த சமயத்தில் அவர் நோய்வாய்ப்பட்டு 386ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்தார்.